வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாய் தன்னோ ரந்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகாவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விஸ்விசிய ஓம் மங்கரங் பஞ்சபூத விஸ்விசிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபூத விஸ்விசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தா மீன லக்னமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசுறோம். ஒரு லக்னமா பார்த்துட்டு வந்து கடைசியாக இப்போ மீன லக்னத்தை பார்க்குறோம். ஓகேங்களா? மீன லக்னத்துக்கு அரேஞ்சு மேரேஜ், அதாவது பெற்றோர்கள் சம்மதத்தோட சொந்த பந்தங்கள் புடைசோட திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி நல்ல பொசிஷன் கேந்திர திரிகோணங்கள் அமைந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று, ஓகேங்களா, உச்சபலம் பெற்று நல்ல ஸ்தானங்கள்ல அமைந்திருந்தாருன்னா, ஏன்னா மீன லக்னத்துக்கு குரு தான், குரு நல்ல பொசிஷன் அமைந்திருந்தாருன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோட புடைசோட திருமணம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் லக்னத்திற்கு 7 குடைவன், அவர் வந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமைந்து நேர் 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று அமைந்திருந்தாலும் கூட பெற்றோர்கள் சம்மதத்தோட நல்ல முறையில் திருமணம் நடக்கும், நல்ல மனைவி அமையும், நல்ல கணவன் அமைவாங்க. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலதாமத திருமணம், மீன லக்னத்துக்கு காலதாமத திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் லக்னத்தில் அமைஞ்சு 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள் அமைந்து செவ்வாய் நீச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி சுக்கிரன் கலத்திரக்காரன் சுக்கிரன் வந்து நீச்சமாகி அஸ்தமமாகி அமையிறது, சுக்கிரன் கெட்டு போய் நிற்கிறது. இதெல்லாம் வந்து காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தும், காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி திருமணமே நடக்காத அமைப்பு மீன லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கிற நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஜாதகத்தை பார்த்து தான் அந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இது பொதுவானது, ஜென்ரலானது. இதே உங்களுக்கு வந்து ஒரு 50% 70% மேட்சிங் ஆகும் நான் சொல்றதே. ஓகேங்களா? காலதாமதம் திருமணமே நடக்காத அமைப்பு சனி மெயினாக ப்ளே பண்ணுவார். சனி 7ஆம் இடத்தில் நின்றாலோ லக்னத்தில் நின்றாலோ அல்லது சனிக்கு எது சேர்க்கப்பட்டு நின்றாலோ அலிகிரகங்கள் 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாலோ அல்லது லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டாலோ திருமணம் நடக்கிறது ரொம்ப லேட்டாகுது, திருமணம் நடக்காது. அலிகிரகங்கள் சம்மந்தப்பட்டாலும் அங்கே திருமணம் நடக்காது, திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஓகேங்களா? அலிகிரகங்கள் என்ன அர்த்தம்? திருமண ஆசையே வராது. சுக்கிரன் நீச்சமாயிட்டாரு, அது அலிகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா திருமணமே நடக்காது. ஓகேங்களா? திருமணமே நடக்காது, அந்த ஆசைகளே அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? 1. 2வது காம்பினேஷன் எப்படி பார்த்தோம்னா, அமாவாசை தினங்கள்ல பிறந்து லக்னத்துல வந்து சூரியனோ சந்திரனோ அமர்ந்து அமாவாசை தினமாக இருந்தால், அமாவாசை தினமா இருந்தா பௌர்ணமிக்கு தான் சூரியனோ சந்திரனோ யாராவது அமையிறது, அமாவாசை தான் சூரியன் சந்திரன் சேர்க்க பெற்று இருக்கிறது. அங்க ராகு கேது தொடர்பு ஏற்படுறது, ராகு கேது தொடர்பு ஏற்படுறது. இதெல்லாம் வந்து திருமணமே நடக்காது. அதே மாதிரி பௌர்ணமி தினத்துல பிறந்து லக்னத்திலேயே வந்து சந்திரனோ சூரியனோ அமர்ந்திருந்து அங்க ராகு கேது சம்மந்தப்பட்டால் திருமணமே நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். 7 குடைவன் வேற நீச்சா 6, 8, 12 மறைஞ்சிருந்து இந்த காம்பினேஷன்ல இருந்து திருமணமே நடக்காது. நீங்க பார்க்கவே தேவையில்லை. குரு பார்த்தா கூட நடக்கிறது இல்லை சில ஜாதகங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? அதனால ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும். இது திருமணம் நடக்கிற ஜாதகமா திருமணமே நடக்காத ஜாதகமா அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதனால அதை தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா காதல் திருமணங்கள். ஓகேங்களா? காதல் திருமணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரனும் சந்திரனும், மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன், மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன், காதல் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். இவங்க வந்து சேர்ந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று மீன லக்னத்திலேயே வந்து சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று அமைஞ்சிருந்தா காதலை ரொம்ப ஆராதிப்பார்கள். ஓகேங்களா? காதல் பயப்படுவார்கள். ஏன்னா 5 குடைவினா அங்கே வந்து அமர்றாரு. சுக்கிரன் வந்து காதல் கிரகம், அவர் வந்து அங்கே அமர்றது. ஓகேங்களா? இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறது. அவங்க வந்து நல்ல ஸ்தானபலம் பெற்று நல்ல பொசிஷன் அமையிறது வந்து காதல் திருமணங்களை கொடுக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா 7 குடையவனும் 5 குடையவனும். மீன லக்னத்துக்கு 7 குடையவர் பார்த்தோம்னா புதன், 5 குடையவர் யாருன்னா சந்திரன். இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறது. 7 குடைவன் 5ஆம் இடத்துல, 5 குடைவன் 7ஆம் இடத்துல, அல்லது 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடம் 5ஆம் இடத்துல அமர்வது. ஓகேங்களா? இந்த அமைப்பு காதல் திருமணத்தார் நல்ல திருமணங்கள் நடக்கும், குடும்பத்தார் சம்மதத்தோடைய திருமணம் நடந்து நல்ல வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? தான் விரும்பிய முறையே திருமணம் பண்ணி நல்ல முறையாக வாழ்க்கை ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஓகேங்களா? முதல் சொன்ன அமைப்பும் அதே தான். இதே வந்து காதலித்து
பிரச்சனையில மாட்டிக்கூடிய அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா 6 குடையவனோட தொடர்பு ஏற்பட்டா, இந்த காம்பினேஷன்ல இருந்து 6 குடையவனோட தொடர்பு ஏற்பட்டு 6ஆம் இடத்துல போய் அமர்றது, 6 கேந்திர திரிகோணங்களை அமைத்து 6 குடையவன் லிங்கியில் ஏதாவது பட்டதுன்னா அது சண்டை சச்சரவுகளோடய திருமண வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, திருமண வாழ்க்கை லைஃப் லுக்கா போயிட்டே இருக்கும். இந்த அமைப்புல 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு இவங்க போய் தொடர்பு ஏற்பட்டு அங்க போய் அமைஞ்சிட்டாங்கன்னா திருமண முறிவுகள் ஏற்படும். சண்டைகள், கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல ஏறி அது வந்து திருமண பந்தம் முறிஞ்சு போயிடும். அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையில ஏற்படும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் ஒரு பக்கம் வாடகைக்கு இருக்கிற மாதிரி, இவர் ஒரு பக்கம் தனியா இருக்கிற மாதிரி 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். திருமணமே நடக்காம மறுபடியும் வேற ஒரு கல்யாணம் பண்ணாமோட வாழ்க்கை அப்படியே கடந்து போயிடும். ஓகேங்களா, அதே அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா திருமணமே டைவர்ஸ் ஆயிரும், பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கைகலப்பு ஏற்படும், அடிதடி பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு மாரகாதிபதி சம்மந்தப்பட்டாருன்னா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, 12 குடையவன் சம்மந்தப்பட்டாலும் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அதனால திருமணத்தை சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் வந்து இந்த ஜாதகத்தை அந்த டீனேஜ் வரும்போதே எந்த மாதிரி திருமணம் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி அவங்கள கொண்டு போகணும். ஒரு பேடான டைம்ல அந்த காதல் கிரகங்கள் இருக்கு, அந்த திசாபுக்கு 2 குடைவன், 5 குடைவன், 7 குடைவன், 12 குடைவன், அப்புறம் பார்த்தோம்னா மாரகாதிபதி, இந்த சம்மந்தப்பட்ட இந்த காம்பினேஷன்ல இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பிள்ளைகளை ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கொள்ளணும். ஓகேங்களா, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ராகு கேது திசை அந்த டீனேஜில் வருது, அல்லது வந்து பார்த்தோம்னா கேது திசை, இதெல்லாம் வந்ததுன்னா சொல்ற பேச்சா வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, மீனராசி மீன லக்னத்துக்கெல்லாம் இந்த ராகு திசை கேது திசையெல்லாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகை கிரகம் இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ராகு திசையில் சுக்கர புத்தியோ, சுக்கர திசையில் ராகு புத்தியோ, இந்த குரு புத்தியோ, இதெல்லாம் எகென்ஸ்டான புத்திகள் வரும்போது இந்த கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடந்துடும். அதனால பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, அசுபகிர திசாபுத்தி நாதன் ராகு கேது அல்லது சனி இவங்களோட நட்சத்திரமோ அல்லது வேற ஏதோ ஒரு நட்சத்திரமோ ஏறி ஒரு திசை நடந்ததுன்னா கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கிறது. இந்த காம்பினேஷன் நான் சொன்ன காதலுக்கு உண்டான காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. படிக்கும்போது காலேஜுக்கு அனுப்பும்போது படிப்பு என்ன, தன்னுடைய பிள்ளை என்ன படிப்பார், எந்த மாதிரி வேலைக்கு போவார் அப்படிங்கிற தாட்டை விட்டுட்டு அது ஒரு தாட், அதையும் கேளுங்க, அதையும் பாருங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்க. ஏன்னா இதுதான் இடைஞ்சல் அதிகமாக பண்ணும். வசியம் அந்த டைம்ங்கும் போது தவறுகளை துணிந்து செய்ய தோன்றும். இன்னும் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்கு. கற்பு ஸ்தானாதிபதி சேர்ந்துருச்சு அப்படின்ட்டா 4ஆம் இடம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கற்பை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படும். அதை பத்தி நான் பேசவே இல்லை, எந்த வீடியோவும் பேசல. 4 குடைவன் சம்பந்தப்பட்டு அங்க ராகு சம்பந்தப்பட்டு சுக்கிரன் சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னா திருமணத்துக்கு முன்பே தன்னுடைய கற்பை இழக்க வேண்டிய நிலை வரும். ஓகேங்களா, நிறைய இருக்கு. ஜோதிடத்தில் இல்லாத விதிகளே இல்லை. நான் ஒரு ஜென்ரலா பொதுவா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். மற்றவர்களுடைய மனது நோகாதபடி நான் பலன்களை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, கடுமையா சொல்லணும்னா அவ்வளவுதான், கஷ்டங்கள் அதிகமாயிடும். நீங்க அப்புறம் என்ன வெறுத்துருவீங்க, ஜோதிடர் என்னடா இந்த மாதிரி நான் சொல்றாரு அப்படின்னு. உண்மை நிறைய இருக்கு, நிறைய ஜோதிடத்துல இருக்கு. ஓகேங்களா, அத வந்து நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு துல்லியமா சொல்ல முடியும். சொன்னோம்னா ஜோதிடர்களை வெறுத்துருவீங்க. நீங்க ஜோதிடர்களே எந்த ஜோசிடர்கிட்டையும் நீங்க போய் ஜோதிடம் பார்க்க மாட்டீங்க. ஆனா அவங்க எல்லாமே நல்லதான் சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கு, தவறான தொடர்பு இருக்கு, தவறான லிங்க் இருக்கு, தவறான தொடர்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜோதிடர்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு ஃபேராக ஒரு கெட்டது நடக்க போகுது, தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதை விட்டு வெளியே வாங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாசுக்காக தான் சொல்லுவோம். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவர் அந்த டாபிக் தான் பேச வர்றாரு, நம்ம வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும், பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடமாக்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். நம்ம வெளிப்படையாக சொன்னோம்னா அப்போ என்ன ஆகும், நான் அப்படியெல்லாம் இல்லை, இவர் போய் சொல்கிறாரு, இவர் ஜோசியரே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடும். அது மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மக்கள், ஜனங்கள். ஓகேங்களா, ஒரு தவிர நம்ம ஸ்டேட் பார்வையிடாக சுட்டி காட்டணும்னா அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால ஜோதிடர்கள் எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரியும்,
நல்ல ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் அதை வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது மட்டும்தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா பலன்கள் என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு மனது நோகாமல், உங்களுடைய மனதை புண்படாமல் சொல்லி அனுப்பி விடுவார்கள். ஓகேங்களா? அது மாதிரி தான் நானும் உங்களுடைய மனது நோகாமல், உங்களுடைய மனது துன்பப்படாமல் பலன்கள் சொல்கிறது தான் என்னுடைய விஷயம். அதை நான் சுக்கா சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும். ஏன்னா தவறு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் நான் அதை சுட்டி காட்டுவேன் என்பதற்காக. ஒரு உங்கள் மனது புண்படாதவாறு நான் சுட்டி காட்டுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வெளியே வர கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நல்லது சொன்னால் எல்லாத்துக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட்டு வெளியே வர கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடிமையாக இருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசு துன்பப்படும், வேதனைப்படும். காதல்னாவே மனசு வேதனை, துன்பம் தானே, துயரம் தானே. ஓகேங்களா? காதல் அப்படின்னா ஒருத்தர் மேலே மனசு பாசத்தை வச்சுட்டா, அது தவறானவரோட பாசத்தை வச்சுட்டா, அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால தான் நிறைய தற்கொலைகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஓகேங்களா? அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தி வளர்க்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொறுத்து பார்க்கணும், என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.